ஸ்கின் கேருக்காக நம்ம வந்துட்டு இந்த ஆக்டிவ்ஸ் வாங்கலாம், இந்த சன்ஸ்கிரீன் வாங்கலாம், இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறது ஒன்று தான். பட் லிப்காக ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? லிப்காக ஏதாவது கேர் பண்ணி பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம லிப் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேட் ஸ்கின் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். ஸோ லிப் அப்படிங்கிறது such a beautiful structure that will frame a face. அந்த லிப்போட பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஷேப் பற்றி கொஞ்சம் லேட்டராக பேசலாம். பட் கலர் ஆஃப் த லிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு வந்துட்டு நம்மளோட லிப் லஸ்ட்ரஸ் பிங்காலாம் இருக்காது. அப்பர் லிப் ஒரு கலர்லையும், கீழே இந்த கார்னர்ஸில் வந்துட்டு ஒரு கலர்லையும் இருக்கும். அன்ஈவன் பிக்மெண்டேஷனாக தான் இருக்கும். சில பேருக்கு டார்க்கர் லிப்ஸாகவும் இருக்கும். ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் டார்க் லிப்ஸ். ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு அந்த பிக்மெண்ட் வந்துட்டு டெபாசிட் ஆகிறதுனால. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக். அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு டார்க் லிப் இருந்திருக்கும், அதனால நம்ம வந்துட்டு டார்க் லிப் வருவோம். இது வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சில வழிகள்னால அதை வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக காமிக்க முடியும். அதர் காசஸ் ஆஃப் டார்க் லிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி எக்ஸிமாஸ் வந்துட்டு போகுது, அலர்ஜிஸ் வந்துட்டு போகுது, அதனால டார்க் லிப் ஆகலாம். ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டே இருக்கீங்க, புண்ணாக்கிக்கிட்டே இருக்கீங்க, அதை ஹீல் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டார்க் லிப் ஆயிட்டு இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் ஆல்வேஸ் சொல்ற மாதிரி, நீங்க உங்களோட டார்க் லிப்ஸ்டிக்னால வர இரிட்டேஷனால வர பிக்மெண்டேஷனுமே ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட டார்க் லிப்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணமா இருந்தாலுமே, இந்த லிப்போட சைடு இருக்குல்ல, அதுவுமே லிப்போட செக்மெண்ட்ல தான் வந்து விழும். அந்த இடத்துல வர பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அகெயின் காஸ்மெட்டிக்ஸ், அடுத்தது ஸ்மோக்கிங், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எகுத்து வந்துகிட்டே இருக்கு, அல்சர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்துட்டு நிற்கும். அந்த ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ்னால அடிக்கடி வரதுனால அது வந்து ஹீல் ஆகும் போது இருக்கிற PIH, அதாவது போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மார்க் வந்துட்டு ஈஸியாக வரும். ஸோ இதனால தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணங்கள். நம்ம எவ்வளோ அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், எவ்வளோ வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கான லிப் கேர் ரொட்டீன் உங்களுக்கு சொல்றேன். காத்தால நம்ம எழுந்திரிச்ச உடனே டெய்லிலாம் வந்துட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு, ப்ரஷ்ஷோட பின்னாடி வச்சு லிப்பெல்லாம் ஸ்க்ரப் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களோட டூத் ப்ரஷ் யூசேஜ் அப்போ சப்போஸ் ஃப்ளூரினேட்டட் டூத் பேஸ்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட கான்டாக்ட் படும்போது சில பேருக்கு அலர்ஜிஸ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக எரியும். அந்த கான்டாக்ட் பட்டாலே வந்துட்டு இது ஜாஸ்தி ஆகும். சப்போஸ் அந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் வேற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அலர்ஜிஸ்லாம் செட்டில் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்போ கரெக்டாக மாற்றணுமோ கரெக்டாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பட் யூஸ் பண்ணவே வேண்டான்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் ஒரு மைன்யூட்டான லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிட்டு மைல்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ப்ரோ டிப் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு சுகர் யூஸ் பண்ணி, ஹனி யூஸ் பண்ணி உங்களோட லிப் ஸ்க்ரப் பண்ணுவீங்கல்ல, அது கூட ஓகே தான். பட் ரொம்ப விகரஸாலாம் ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ரொம்ப ஆஃபனும் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. பிராண்டட் ஐட்டமாக வந்துட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஒரு பர்க் தூக்கி போடுறேன். ஜூசி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற லிப் ஸ்க்ரப்ஸ்லாம் ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப அப்ரேஷன் காஸ் பண்ணாத லிப் ஸ்க்ரப்ஸ், அந்த மாதிரி லிப் ஸ்க்ரப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நவ் கம்மிங் ஆன் டு ஆஃப்டர் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வெளியில் வந்த பிறகு லிப்பை லைட்டாக ஒத்தி எடுத்துட்ட பிறகு SPF பேஸ்ட் லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என்ன டாக்டர், சன்ஸ்கிரீன் வந்துட்டு லிப்புக்கும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், பிக்மெண்டேஷன் ஆகுது இல்லை, எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் ஆகுதோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக உதவும். SPF கண்டிப்பாக உதவும். ஸோ லிப் பாம்லேயும் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு SPF ஓட வந்துடுச்சு. அந்த மாதிரி லிப் பாம் உங்களோட லிப்புக்கு எடுத்து நீங்கள் தடவிக்கலாம். நவ் டிண்டட் லிப் பாம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தி டிண்டட் போகாதீங்க, மைல்டாக டிண்டடாக இருக்கிறத 100% யூஸ் பண்ணலாம். நவ் கம்மிங் ஆன் டு ஆஃப்டர் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறச்ச யூஸ் பண்ணுற லிப் ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி லிப் பாம்ஸாக இருக்கட்டும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது, ரொம்ப டார்க்கர் லிப் இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரையர் லிப் இருக்கிறவங்க ரொம்ப மேட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுவே உங்களோட லிப்ஸை ஃபர்தராக ட்ரை பண்ணும். நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. நவ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்ட பிறகு லிப் பாம் சில பேர்லாம் அழிச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்க. டோட்டல் வேஸ்ட்டு. நீங்கள் லிப் பாமே போட தேவையில்லை, டைரெக்டாக லிப்ஸ்டிக் போட்டாலுமே அதே யூசேஜ் தான் வரும். ஸோ லிப் பாம் போட்டுட்டு அதை அழிக்காமல் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேட் ஆக்கணும், உங்களோட அந்த க்ரீம் லிப்ஸ்டிக்கை வந்துட்டு மேட் ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பவுடர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம
நம்ம டஸ்டிங் பவுடர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு உங்கள் மேக்கப் காம்பேக்ட் பவுடர் மட்டும் ஒரு லைட்டாக ஒரு லேயர் போட்டிங்கன்னா க்ரீம் லிப்ஸ்டிக்குமே லாங் லாஸ்டிக்காக வரும். நவ் இப்போது இந்த pH ரிலேட்டட் லிப்ஸ்டிக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு நான் வருது. ரேண்டமாக ஒரு கலர் எடுத்து போட்டால் நம்ம லிப் pHக்கு ஏற்ற மாதிரி லிப் கலர்ஸ் வந்து கொடுக்கும், அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற லிப்ஸ்டிக் கூட வந்துட்டு லிப் கலர்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி பிராண்ட்ஸில் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லேயும் வருது. அந்த மாதிரி லிப்ஸ்டிக் ஸ்டெயின் pH பேலன்சிங் லிப்ஸ்டிக் ஸ்டெயின்ஸ் வந்துட்டு 2 ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா கேரி ஆன் பண்ணுங்க. அந்த 2 ப்ராப்ளம் என்னன்னா, அலர்ஜி ஆக்கும், ஸ்கின்னை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கும். அதனால உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன ஒழுங்கான லிப் வந்துட்டு மாறுதுன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. நவ் கம்மிங் ஆன் டு நம்ம வேலையெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வேலை டைமில் வந்துட்டு கண்டிப்பாக ரிப்பீட்டட் லிப் பாம்ஸ் ஆர் ரிப்பீட்டட் வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அது ப்ராப்பராக ஹைட்ரேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வந்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்துட்டு when you're removing your makeup, do not forget to remove your lipstick properly. நம்ம லிப்பில் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும், நிறைய க்ரீசஸ் இருக்கும். ஸோ நல்ல லிப்பை நல்லா வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக்கை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக லிப் பாம் ஆர் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் த லிப் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டில் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும், அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நவ் இதெல்லாம் பண்ணுறச்ச உங்களோட லிப் பிக்மெண்டேஷன் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக், இதுதான் பேஸ்மெண்ட். ஃபர்தரானா நீங்கள் பில்டப் பண்ணும் போது என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஜிக் ஆசிட் பேஸ் லிப் க்ரீம்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட லிப்புக்கு கரெக்டா என்ன சூட் ஆகுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு லிப் பிக்மெண்டேஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா, லிப் பிக்மெண்டேஷனை கம்மி பண்றதுக்கான லேசர்ஸ் வந்துடுச்சு, லிப் பீல்ஸ்லாம் வந்துடுச்சு. இந்த மாதிரி ரெகுலரா பண்றச்ச உங்களோட லிப் பிக்மெண்டேஷன் கம்மியாகும். டோட்டலா டார்க்கா இருக்கு, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா லிப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு தெரப்பி இருக்கு. அந்த தெரப்பி பத்தி உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், லிப் அவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு குட்டி 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 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களோட டார்க் லிப்பை ஈஸியாக ஓரளவுக்கு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டராக ஆக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸை நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.